பிஎன்சி நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம். இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசி பலன்களை பார்க்கலாம். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள், ஜனவரி மாதம் 11ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. அஷ்டமி திதி பகல் 10:20, அதன் பின்னர் நவமி திதி. சித்திரை நட்சத்திரம் மாலை 6:12 வரை, அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம். சூரிய பகவானின் ஆசி நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, சந்திரன் இன்றைய தினம் 7ஆம் வீட்டில் பயணம் செய்யறதால ரொம்பவே நீங்க உற்சாகமா இருப்பீங்க. குடும்பத்திலையும் சரி, வெளியிடத்திலையும் சரி, உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். உங்க பிள்ளைங்க பெற்றோரோட நன்மதிப்பையும் பெற்றுவாங்க. நிதி நிலைமையும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வீட்டு தேவைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகும். வியாபாரத்துக்காக லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தேடி வரும். இன்னைக்கு உங்களுக்கு அருமையான நாளா இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களே, சந்திரன் உங்க ராசிக்கு இன்னைக்கு 6ஆம் வீட்டுல பயணம் செய்யறாரு. குடும்பத்துல சுப செலவுகள் அதிகரிக்கும். மனதுல நிம்மதி இருக்கும். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். உடம்புல இருந்த நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். ரொம்பவே உற்சாகமா இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டுல பயணம் செய்யறாரு. பிள்ளைகளால இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் சோர்வாவே இருப்பீங்க. இருந்தாலும் உங்களோட உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். கவனமா இருங்க. வீட்டுல சொந்தக்காரங்க வர்றதால ரொம்பவே உற்சாகமா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்காரங்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க ராசியோட 4ஆம் வீட்டுல பயணம் செய்யறாரு. உங்களுக்கு இன்னைக்கு வேலைப்பளு அதிகமாவே இருக்கும். குடும்பத்துல உறவினர்களோட மாற்று கருத்துக்களும் ஏற்படும். வெளியூர் பயணங்களால உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும். இன்னைக்கு தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகள் வரலாம். பணத்தை கவனமா செலவு பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரங்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க ராசிக்கு 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்துல பயணம் செய்யறாரு. உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு குடும்பத்துல பெண்களால மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களோட வருகையால சந்தோஷமும் கூடும். திருமண பேச்சுவார்த்தைகளை நல்ல விஷயமா முடியும். வியாபார ரீதியா பெரிய மனிதர்களோட விஐபிகளோட அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசிக்காரங்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்துல பயணம் செய்யறாரு. இன்னைக்கு பிள்ளைகளால மருத்துவ செலவுகள் வரும். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. சுபகாரியங்கள் நடைபெறும் தடை தாமதங்களும் நீங்கும். பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரித்து போறது ரொம்பவே நல்லது. துலா ராசிக்காரங்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க ராசிக்குள்ள பயணம் செய்யறதால நீங்க கவனமா இருக்கணும். பண வரவு தாராளமா இருக்கும். வேலை விஷயமா நீண்ட நாட்களுக்கு பிறகு பயணம் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சீரா இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடும். கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்காரங்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க ராசிக்குள்ள விரயஸ்தானத்துல பயணம் செய்யறதால உங்களுக்கு இன்னைக்கு சுப விரய செலவுகள் வரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல சில இடையூறுகள் வரும். வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாதீங்க. அவங்களை அனுசரிச்சு செல்றதால பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம். சுபகாரிய முயற்சிகள்ல இன்னைக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளா இருக்கு. தனுசு ராசிக்காரங்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க லாபஸ்தானத்துல பயணம் செய்யறாரு. இன்னைக்கு குடும்பத்துல திடீர் பணவரவுகளும் வரும். உடன் பிறந்தவர்களோட ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு இன்னைக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் வரும். பணவரவு அதிகரிக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளா அமைந்துள்ளது. மகர ராசிக்காரர்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல பயணம் செய்யறாரு. உங்க வீட்டுல இன்னைக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிறையவே நடக்கும். சகோதரர்கள் மூலமா இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் தேடி வரப்போகுது. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு வேலைப்பளு குறையும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் தேடி வரப்போகுது. கும்பராசிக்காரங்களே, சந்திரன் இன்னைய தினம் உங்க ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துல பயணம் செய்யறாரு. இன்னைக்கு வேலை செய்யறவங்களுக்கு மேலதிகாரிகளால நெருக்கடிகள் ஏற்படும். தேவையற்ற பயணங்களால அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. வீட்டுல இருக்கிறவங்களையும் இன்னைக்கு அனுசரிச்சு போங்க. வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ரொம்பவே சிறப்பா இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. மீன ராசிக்காரங்களே, சந்திரன் இன்னைய தினம் உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டுல பயணம் செய்யறதால சந்திராஷ்டமம் இருக்கு. வீட்லயும் வெளியிலையும் ரொம்பவே கவனமா இருக்கணும். மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகள் வரலாம். கவனம் தேவை. வியாபார ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கல நீங்க நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இன்னைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே போல நாளைக்கு ராசி பலன்களை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஜெயலட்சுமி. நன்றி, வணக்கம்.